எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி டீச்சிங் ஸ்கில்ஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக நான் டீச்சர்ஸை ஒரு டீத்தோடு கம்பேர் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீத் தான் க்ரஷ் அண்ட் கிரைன் பண்ணி அந்த ஃபுட்டை டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ளே அனுப்பி ஈஸியாக நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த டீத் இல்லைன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சலைவாவோட மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டொமக்கு அனுப்புது. ஓகேவா? இதே மாதிரி இதுக்கும் டீச்சர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? டீச்சர்ஸும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷனை க்ரஷ் பண்ணி கிரைண்ட் பண்ணி, அதாவது சிம்பிளிஃபை பண்ணி, புக்கில் இருக்கிறத டேரெக்டாக அப்படியே நடத்தாமல் புக்கில் உள்ளதை அவங்க படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு சில்ட்ரனுக்கு வழங்குறாங்க. அப்போ இங்கே ஃபுட் எப்படி ஈஸியாக அப்சர்வ் ஆகுது நியூட்ரியன்ஸில் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு நாலேஜ் அப்சார்ப் ஆகும். இதுக்கு காரணம் டீச்சர்ஸ் தான். அவங்க மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி தரலைன்னா இந்த ப்ராசஸ் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ப்ளீஸ் சில்ட்ரன்ஸ், உங்கள் டீச்சர்ஸை என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம பிரெயினை ஓவர்லோட் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் டீச்சர்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி தராங்க. அதை மாதிரி இருக்கும்போது பிரெயின் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது. ஆனால் இன்கேஸ் நீங்கள் புது புது இன்ஃபர்மேஷனை பிரெயினில் தங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரெயின் செயல் இழந்துடும். இதற்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய மூளையோட வேலை ஞாபக சக்தி கிடையாது. அதில் டெம்பரரி மெமரி தான் இருக்குது. டெம்பரரி மெமரியில் போய் நீங்கள் பர்மனெண்ட்டாக தக்க வச்சக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா பாவம் அந்த பிரெயின் ரொம்பவே அடிபட்டுடும். என்ன சொல்கிறது, பிரெயினுக்கு உண்டான வேலை ஷார்ட் டேர்ம் மெமரி தான். சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் பிரெயின் இருக்குது. பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஆழ் மனசில் தான் பதிவு பண்ணணும். ஆழ் மனசில் பதிவு பண்ண அது நாளடைவில் அறிவாக மாறி மூளை அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் ஒரு விஷயத்தை அப்படிங்கிற நாலேஜை அந்த மூளை தான் நமக்கு கொடுக்கும். ஸோ மூளைக்கும் ஆழ் மனசுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. மூளையை நீங்கள் போட்டு ரொம்ப ஸ்டஃப் பண்ணிங்கன்னா அது செயல் எழுந்துடும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ மூளையை தயவு செய்து நீங்கள் இந்த விஜய் படத்தில் வர மாதிரி லோடு மேலே லோடு ஏற்ற மூளை லாரியான்னு பாடுவான்ல, அதுதான். நீங்கள் லோடு மேலே லோடு, மூளைக்கு ஏற்றவே ஏற்றாதீங்க. லோடு மேலே லோடு ஏற்ற மூளை லாரியா, ஓகேவா? அதனால் நீங்கள் நான் விஜய் சொல்கிற மாதிரி பிரெயினை ஓவர் டம் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, நீங்கள் ஃபீட் இன்ஃபர்மேஷன் இன்ட்டு சப்கான்ஷியஸ் மைண்ட். நீங்கள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைங்க. அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வச்சு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், ஒரு 2 மாதம்னு எடுத்துக்கோங்களேன், அந்த பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அறிவாக மாறிடும். எப்படி நமக்கு வேரில் தண்ணி ஊற்றுறது ஏன் மேலே வளருது, அது மாதிரி ஆழ் மனசில் நீங்கள் இப்போ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பிரெயினில் அறிவு வளர்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இதை திருவள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னா, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அதாவது தோண்ட தோண்ட மணல்லேருந்து தண்ணி ஊறும். அப்படி நம்ம படிக்க படிக்க அந்த இன்ஃபர்மேஷன் அறிவாக ஊறும். அறிவு ஊறுனா எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு கட்டத்தில் மக்கப் பண்ணி தான் எதையுமே செய்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை டீச்சிங்காக இருக்கட்டும், எல்லாமே மக்கப் பண்ணி அதை அப்படியே வாமிட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அறிவு ஊறுனா எப்படி இருக்குங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் அறிவை ஊற வைங்க, அதாவது அறிவை சுரக்க வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நாலேஜ், விஸ்டம் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து மற்றவங்கள நீங்களும் க்ளோவாக, நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி நீங்கள் மட்டும் ஷைனாக மெழுகுவர்த்தியாக இருக்காதீங்க, சூரியனாக இருங்க அப்படி சொன்னேன்ல, அது மாதிரி நீங்கள் நீங்கள் உங்களையும் க்ளோ பண்ணிக்கிட்டு மற்றவங்களையும் க்ளோ ஆக வைக்கணும். ஓகேவா?
ஸோ ஃபீல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை தான் மனசில் இருக்கிறதுலே பெரிய மெமரின்னு பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். அதில் தான் நீங்கள் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் படித்தது தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஞாபகம் இருக்கணும்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைங்க. நம்மளே பார்ப்போம், ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் எல்லாமே மறந்து போயிடும். அப்படி இருக்காதீங்க. இதுக்கு ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்டு ப்ராக்டிஸ். ஸ்பேஸ்டு ப்ராக்டிஸ்ங்கிறது ஒரு நியூ மெத்தடாலஜி. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு வொக்காபுலரி கொடுக்குறாங்க. எக்ஸ்பெடிஷன், எக்ஸ்டிங்க்ட், என்விரான்மெண்ட் அப்படின்னு 3 வொக்காபுலரி கொடுக்குறாங்க. இப்போ இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்ஸ்பெடிஷன்னா என்ன? ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெடிஷன். எக்ஸ்டிங்க்னா ரேர் பீயிங். என்விரான்மெண்ட்னா சரௌண்டிங்ஸ். இப்படி நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ஆனால் இந்த டீட்டெயில்ஸை நான் சொன்ன மாதிரி பிரெயினில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாளடைவில் மறந்து போயிடுவீங்க. இதை தான் எபின்காஸ் ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா 100% இருக்க கர்வ் டைம் ஆக ஆக 0% கிட்ட வந்துடுது. ஸோ ஞாபக சக்திங்கிறதே இல்லாமல் போயிடுது. அப்போ படிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் சொல்லுங்கள்? ஓகேவா? புரிஞ்சு படிங்க. உங்களால் அர்த்தத்தை புரிஞ்சு ஆழ் மனசில் உள்வாங்கி அது நாளடைவில் அறிவாக மாறி உங்களை அது 100% கைட் பண்ண. நீங்களாக எஃபோர்ட் எடுத்து எதையும் பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அறிவு வேலை செய்யும். இதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ்டு ப்ராக்டிஸை வந்து சைக்காலஜிஸ்ட், பெரிய பெரிய டீச்சர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து மறதி ஏற்பட்டாலும் அதை வந்து ஆழ்மனசில் தக்க வைக்கிறதுனால இந்த மறதி வந்து குறைஞ்சி போய் நம்ம வந்து மெமரியில் ரீட்டைன் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்பேஸ்டு ப்ராக்டிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்டு ப்ராக்டிஸ் என்ன சொல்லுது? நீங்கள் மறந்து போயிடுறீங்க, ஷார்ட் டேர்மில் மறந்து போயிடுறீங்க. ஓகேவா? ஷார்ட் டேர்மில் மறந்து போயிடுறீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு அர்த்தம். இப்போ 3 வார்த்தைகள் இப்போ ஒரு மாதத்துலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பிரிச்சுக்கோங்க. 10ஆம் தேதி நீங்கள் எக்ஸ்பெடிஷனா என்ன, என்விரான்மெண்ட்னா என்ன, எக்ஸ்டிங்னா என்னன்னு படிக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த 10 நாளில் அடுத்தது திரும்பவும் ரிவ்யூ பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களை நான் மனப்பாடமே பண்ண சொல்லலை, மீனிங்கை மனப்பாடம் பண்ணாதீங்க. ட்ராயிங் மூலமாக இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஏன்னா ட்ராயிங் வந்து ஈஸியாக இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ராயிங்கோடு அந்த வார்த்தையை கற்றுக்கோங்க. எக்ஸ்பெடிஷன் டே 10 முடிஞ்சதுன்னா அடுத்து டே 20 அப்போது திரும்பவும் எக்ஸ்பெடிஷனா என்ன, என்விரான்மெண்ட்னா என்ன, எக்ஸ்டிங்னா என்னன்னு படிங்க. 3வது 10வது நாளும் எக்ஸ்பெடிஷனா என்ன, என்விரான்மெண்ட்னா என்ன, எக்ஸ்டிங்னா என்னன்னு பாருங்கள். இந்த கர்வ் பாருங்கள், ரேட் ஆஃப் ரிட்டென்ஷன் கர்வ். இந்த கர்வ் படி ரிவ்யூ 1, ரிவ்யூ 2, ரிவ்யூ 3 பண்ணிங்கன்னா 3 தடவை ஒரு மாஸ்க்கு ரிவ்யூ பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆழ் மனசில் போய் பதிஞ்சிரும். அப்போது உங்களுக்கு மெமரி ரீடென்ஷன் வந்து 90% இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஓவர் டைம் 0% ஆகிற மெமரி 90% எப்போவும் நீங்கள் செத்தாக கூட அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க மனசில் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் ஆழ் மனசில் பதிய வைக்கிறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க. எதுக்கு போகிறீங்க? பாடியை பில்டப் பண்ணுறதுக்கு. சரியா? பாடியை பில்டப் பண்ணால் ஃபிசிக்கலி நம்ம 100% ஹெல்த்தியாக இருப்போம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ வந்து ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஜிம்முக்கு போய் பாடியை வந்து டயட்லாம் இருந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஃபிசிக்கல் ஒர்க் நம்ம பாடி கொடுத்து நம்ம ஃபிசிக்கை நம்ம வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கிறோம். ஆனால் மூளையும் இதே மாதிரி எக்ஸசைஸ் தேவைப்படுது. மூளைக்கு என்ன நம்ம செய்கிறோம்? மூளையோட செயல்பாட்டுக்கு நம்ம ஒன்றுமே செய்யறதில்ல. அப்போ என்ன பண்ணணும்? மூளைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் கொடுக்கணும். அதாவது எப்படின்னா பில்டு பிரெயினை வந்து நீங்கள் வந்து இது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு மட்டும் யூஸ் பண்ணி லாங் டேர்ம் மெமரிக்கு நம்ம வந்து
நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணும்போது பிரெயின் வந்து ஹெல்த்தியாக மாறுது. பிரெயினுக்குன்னு சில நியூட்ரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடுங்க. பாடி ஃபிசிக்கை பில்டப் பண்ணுறதுக்கு எப்படி சாப்பாடு உணவு முறைகள் உணவு கட்டுப்பாடுகள் இருக்கோ அதே மாதிரி பிரெயினுக்கும் இருக்குது. அதுக்கு தகுந்த பிரெயின் மூளை வளர்ச்சி நல்லா அடையிறதுக்கு அதுக்கேற்ற உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பிரெயின் வந்து பில்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி மென்டல் எக்ஸசைஸ், இதுக்கு ப்ரீதிங் எக்ஸசைஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஆங்ஸைட்டி ஃப்ரீ, டிப்ரெஷன் ஃப்ரீ. ஸோ எந்த மாதிரி ஃபிசிக்கல் மென்டல் இல்னஸும் பறந்து ஓடிடும் நீங்கள் பில்டு பிரெயின் பண்ணிங்கன்னா. ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம்? டீச்சர்ஸ் வந்து பற்களுக்கு சமமானவர்கள். பற்கள் எப்படி உணவை க்ரஷ் பண்ணி ஃபுட்டை அப்சார்ப் பண்ண வைக்கிதோ அதேமாதிரி நாலேஜை அப்சார்ப் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மாதிரி பிரெயினை வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணக்கூடாது. நியூ இன்ஃபர்மேஷன் எவ்வளோ வந்தாலும் உள்ளே திணிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரெயின் ஓவர்லோட் ஆகி அதோட வேலை செய்கிற தன்மை நின்றுடும். இதே வந்து நீங்கள் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் இல்லை அன்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து பிரெயின் வந்து நாளைக்கு விஸ்டம் ட்ரீயாக மாறும். திருவள்ளுவர் சொன்னதை கேட்டு நடங்க. ஸோ வந்து ஸ்பேஸ்டு ப்ராக்டிஸ்னால் என்னன்னு பார்த்தோம். எக்ஸ்பெடிஷன், எக்ஸ்டிங்க்ட், என்விரான்மெண்ட்டுங்கிற 3 வொக்காபுலரி வேர்டை வச்சு எபின்காஸ் ஃபர்கெட்டிங் கர்வ் பார்த்தோம். அதை வந்து அந்த மெமரியை ரீட்டைன் பண்ணுறது எப்படின்னும் பார்த்தோம். அதாவது ரிவ்யூ பண்ணும்போது நம்ம வந்து மெமரி வந்து ரீட்டைன் ஆகுது. ஓகேவா? அடுத்தது பாடி பில்ட் பண்ணுற மாதிரி பிரெயின் பில்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஓப்பன் ஸ்கூலிங் வந்து நார்மல் ஸ்கூலிங்கை விட ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கூட்டமாக ஒரு என்ன சொல்கிறது ஃபிசிக்கல் இன்ஆக்டிவாக உட்கார வச்சு படிக்க வைக்கும்போது பிள்ளைங்க தூங்கி தான் வழியும். அதனால ஓப்பன் ஸ்கூலிங் இஸ் பெட்டர் தென் நார்மல் ஸ்கூலிங். அது மாதிரி ப்ளேஃபுல் டீச்சிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுல தூக்கம் தான் வரும். அதனால் விளையாட்டுத்தனமாக பாடத்தை சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக பசங்க புரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ ஸோ மச் for watching.